அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு. இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் சோதனைகளை பற்றி பேசுகின்றன. முதல் வாசகத்தில் ஆதாம் ஏவாளினுடைய சோதனைகளும், நற்செய்தி வாசகம் இயேசு கிறிஸ்துவிற்கு ஏற்பட்ட சோதனைகளையும் பற்றி பேசுகிறது. இந்த இரண்டு வாசகங்களையும் இணைக்கின்ற மையப்புள்ளியாக இரண்டாவது வாசகம் இன்றைக்கு இருக்கிறது. பவுலடியார் சொல்லுகிறார், ஆதாமின் வழியாக சாவு நுழைந்தது, பாவம் நுழைந்தது, அடிமைத்தனம் நுழைந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு அருள் கிடைத்தது, வாழ்வு கிடைத்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக விடுதலை கிடைத்தது. எனவே சோதனைகளை வெற்றி கொள்ளுகிற மனிதரின் வழியாக நமக்கு வாழ்வு கிடைக்கிறது. சோதனைகளுக்கு அடிமைகளாக இருந்தவரின் வழியாகத்தான் பாவம் இங்கே நுழைந்தது. ஆதாமும் ஏவாளும் நம்மை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். நாம் அவர்களைப் போலத்தான் இருக்கின்றோம். நம்மை சுற்றிலும் பல்வேறு சோதனைகள் நமக்கு நடக்கின்றன. ஆனால் நாம் சோதனைகளை வெல்வதற்கு மன உறுதி இல்லாதவர்களாக, நாம் அவைகளுக்கு உட்பட்டு அடிமைகளாக இருக்கிறோம். எனவே நாம் அப்படி இருக்கிற நிலையிலிருந்து மாறி மன உறுதி பெற்றவர்களாக இயேசுவைப் போல சோதனைகளை வெற்றி கொண்டு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்வின் பிள்ளைகளாக நாம் இருப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் சோதனைகள் என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கின்றது. யாரும் இந்த சோதனைக்கு தப்ப முடியாது. எந்த வயதாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, என்ன தொழில் செய்தாலும் சரி, எத்தகைய பதவி வகித்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சோதனை என்பது இருக்கிறது. ஆனால் எப்படி நாம் அவைகளை வெற்றி கொள்கிறோம் என்பதில்தான் நாம் வாழ்வின் பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது சாவின் குழந்தைகளாக இருக்கிறோமா என்பது நமக்கு தெரியும். நம்மால் இந்த சோதனைகளை வெற்றி கொள்ள முடியுமா என்கிற ஐயம் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் நாம் கடவுளினுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய மூச்சு காற்றை பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த மன உறுதி என்பது இருக்கிறது. ஆனால் சோதனைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவைகளாக இருக்கின்றன என்று நாம் கருதுகிற போது, நாம் மன உறுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்று நாம் நம்மை நினைத்து கொண்டால், நாம் சோதனைகளுக்கு உட்படுவோம், அடிமைகளாக இருப்போம், சாவிற்கு உட்பட்டவர்களாக இருப்போம். நாம் பல சமயங்களில் இந்த மன உறுதியற்ற நிலையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் சூழ்நிலைகளை, மற்றவர்களை காரணம் காட்டி நாம் சோதனைக்கு உட்பட்டதை நாம் காரணம் என்று சொல்வதற்கு தயங்குகிறோம் அல்லது மறுத்து விடுகிறோம். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஏவாள் பாம்பை குறை சொல்கிறார், ஆதாம் ஏவாளை குறை சொல்கிறார். எனவே சோதனைகள் வருகிற போது என்னுடைய மன உறுதியினால் இது இல்லை, இது வேண்டாம் என்று சொல்வதற்கு பதிலாக மற்றவர்களை குறை சொல்லுகிற நிலை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டவராகத்தான் பாலை நிலத்திற்கு சென்றார், சோதனைக்கு உட்படுவதற்காக. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் தான் என்னை இங்கே அழைத்து வந்தார் என்று அந்த சோதனைகளுக்கான காரணம் என்று ஆவியானவரை சொல்லவில்லை. அவர் மன உறுதியோடு அத்துணை சோதனைகளையும் வெற்றி கொண்டவராக இருக்கிறார். எனவே நம் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய மன உறுதி இருக்கிறது. எனவே நம்பிக்கை இழக்காமல் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் நாம் வெற்றி கொள்வதற்கு முயற்சி செய்வோம். 3 சோதனைகள். முதல் சோதனை என்பது ஒரு உணவிற்கான, ஒரு உடல் இச்சைக்கான ஒரு சோதனையாக இருக்கிறது. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், நாம் ஆதாமும் ஏவாளும் அந்த மரத்தை பற்றி பேசுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இது உண்பதற்கு சுவையாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு பழம், ஒரு மரம் வெளியிலிருந்து பார்க்கிற போது நமது கண்களை ஈர்க்கிறது. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பசி இல்லை. அது எனவே பசிக்கான ஒரு சோதனை என்று கூட நாம் சொல்ல முடியாது. வெளியில் பார்க்கிற ஈர்ப்பினாலே அது நாம் அந்த சோதனைக்கு உட்படுகிறோம். பல சமயங்களிலே இப்படித்தான். பெரும் வரங்கள் நமக்கு கிடைத்திருந்தாலும் இல்லாத ஒன்றை பற்றித்தான் நாம் கவலைப்படுகிறோம். அப்படித்தான் நமது சோதனைகள் தொடங்குகின்றன. இன்னும் ஒரு விதத்திலே நாம் இதை பார்க்க போனால், ஏன் நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் நாம் இங்கு இருக்க வேண்டும் என்கிற கேள்வி நமக்கு வரும். எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது, எதற்காக நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து, நேர்மை உள்ளவர்களாக இருந்து நாம் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம். எனவே கண்களுக்கு எது ஈர்ப்பாக இருக்கிறது என்றால், பொய் பேசுகிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், மிகுந்த செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். நான் நேர்மையுள்ளவனாக இருப்பதனாலே, கடவுளுடைய குழந்தையாக இருப்பதனாலே, உண்மையை சார்ந்தவனாக நான் இருப்பதனாலே, இதோ இந்த ஏதோன் தோட்டத்திற்குள் மட்டுமே நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம் என்கிற நிலையிலே நாம் பார்க்கிறோம். எனவே அந்த சோதனைக்கு உட்பட்டவர்களாகத்தான் ஆதாமும் ஏவாளும்
சாத்தானுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இயேசுவை பாருங்கள், உண்மையிலேயே 40 நாட்கள் உண்ணாமல் அவர் பசியினால் இருக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. கல்லை அப்பமாக மாற்றுவதற்கான வல்லமை இருக்கிறது. சாத்தான் வந்து சொல்லுகிற போது அவர் எனக்கு தெரியும், ஒரு மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்பது எனக்கு தெரியும், எனவே நீ உன் வேலையை பார்த்து கொண்டு செல் என்று அவர் சொல்கிறார். எனவே நாம் அந்த மன உறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் அதை வெற்றி கொள்வதற்கு நாம் முடிவெடுக்க வேண்டும். மற்றவர்கள் எனக்காக முடிவெடுக்க முடியாது, மற்றவர்கள் முடிவெடுக்கக்கூடாது. வெளியிலே ஒரு ஈர்ப்பு இன்று எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை காரணம் காட்டி நான் அந்த சோதனைக்கு உட்பட முடியாது என்பதை முதல் சோதனை நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது சோதனையாக நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவிற்கு நடந்தது என்னவென்றால், சாத்தான் அவரை ஆலயத்திற்கு உச்சியிலே அழைத்து சென்று அங்கிருந்து நீங்கள் கீழே குதியுங்கள், வானதூதர் உங்களை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லுகின்றது. இயேசுவிற்கு தான் யார் என்பது தெரியும். இது சாத்தானுக்கும் தெரியும். அவர் கீழே விழுந்துதான் வானதூதர்கள் தாங்குகிறார்களா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் அவருக்கு இல்லை. நான் யார் என்பது எனக்கு தெரியும். எனவே அவர் அந்த சோதனையை மிக இலகுவாக, மற்றவர்களுக்கு இதை காண்பிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று அவர் வெற்றி கொண்டவராக இருக்கிறார். ஆதாமும் ஏவாளையும் பாருங்கள், அவர்களுக்கு தன்னுடைய நிலை தெரியவில்லை. நாம் படைக்கப்பட்டவர்கள் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. நான் கடவுளைப் போல ஆக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு ஷார்ட்கட், ஒரு குறுக்கு வழியில் இந்த மரத்தினுடைய கனியை நான் உண்டால் நான் கடவுளைப் போல ஆவேன். இயேசு கிறிஸ்து கடவுளாக இருக்கிறார், அது அவருக்கு தெரிகிறது. குதித்து அதை காண்பிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நான் இந்த ஷார்ட்கட்டில் நான் இறைமகன் என்று மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்கிற விதத்தில் தான் அவர் எனக்கு தெரியும், நான் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும், அதனால் அவர் அதை கடந்து போகிறார். தன்னிலை அறியாதவர்கள்தான், தனக்கு நிலைக்கு மீறி, தனது நிலையை மீறி வாழ விரும்புகிறவர்கள்தான் உண்மையிலேயே சோதனைக்கு உட்படுகிறார்கள் என்பதை இரண்டாவது சோதனை சொல்லுகிறது. நான் யார், என்னுடைய தகுதி என்ன, நான் எந்த நிலையில் இருக்கிறேன், கடவுளால் படைக்கப்பட்டவன் என்று சொன்னால் நான் அப்படித்தான் இருக்க வேண்டும், கடவுளை சார்ந்து இருக்கிறேன் என்று நாம் உணர்ந்து கொள்வது நல்லது. மூன்றாவது சோதனையாக, செல்வத்திற்கு சாத்தானை வணங்கினால் செல்வம் அனைத்தும் கிடைக்கும் என்கிற சோதனை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதுதான் நடந்தது. அவர்கள் நினைக்கிறார்கள் கடவுளைப் போல எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால் சாத்தானுடைய விருப்பத்திற்கு அடிபணிந்தவர்களாக இருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் சாத்தானை வணங்கினார்கள். எப்படி? கடவுள் சொல்லாத ஒன்றை சொல்லுகிறார்கள். கடவுள் சொல்லுகிறார், இந்த மரத்தின் கனியை உண்ணாதீர்கள், நீ அதை உண்டால் சாவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஏவாள் சொல்லுகிற போது அதை தொடவே கூடாது என்று சொல்கிறார். எனவே கடவுள் சொன்னதை மாற்றி உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார் என்பது மட்டுமல்ல, சாத்தானிடம் செய்திகளை சொல்லுகிற போது கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவராக சாத்தான் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு அந்த பழத்தை உண்கிறார்கள். எனவே சாத்தானுக்கு அடிபணிந்து விட்டார்கள். நான் இயேசுவோ அவற்றை, அந்த சோதனையை மிகவும் அழகாக, ஆண்டவர் ஒருவரை மட்டும்தான் நான் நம்புகிறேன், எனக்கும் என் தந்தைக்கும் உள்ள பிரிவினை நீ ஒருபோதும் உண்டாக்க முடியாது, அவர் மீது நான் பற்று கொண்டிருக்கிறேன், நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அவருடைய விருப்பம்தான் எனது உணவு என்கிற விதத்தில் தான் ஆண்டவர் ஒருவரே கடவுள், அவரை மட்டுமே வணங்கு என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் அந்த நிலையிலிருந்து ஆதாமும் ஏவாளும் தடம் மாறியவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் வழியாக சாவு நுழைந்தது. எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த சோதனைகளை பற்றி நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை போல, மனிதன் என்பவன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மற்ற கவர்ச்சிகளால் மட்டுமல்ல, நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதை போல தோற்றம் தருகின்ற ஒன்றினால் அல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் ஒருவரை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். அவருக்கும் நமக்குமான உறவை, நெருக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக, உண்மையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும், ஷார்ட்கட்டில், குறுக்கு வழியில் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நாம் சோதனைகளை வெற்றி கொண்டவர்களாக இருப்போம். இல்லை என்றால் அந்த ஆதாமும் ஏவாளும் சாத்தானுக்கு அடிபணிந்து தாங்கள் நிர்வாணமாக ஒன்றுமில்லாமல் இருந்த நிலையைப் போல நாமும் இருப்போம். வாழ்வா சாவா என்பது நாம் கடவுளை சார்ந்து இருக்கிறோமா, இயேசுவைப் போல மன உறுதியை பெற்றிருக்கிறோமா என்பதை பொறுத்தே இருக்கிறது.